என்ன சொம்ப சுண்டி காலையில பாத்துக்கிறியா சரிப்பா ஏமா அப்பா பேசி தரங்கறாங்க வார்த்தைக்கு வார்த்தை பேசல என் புருஷனா கூட நான் போறேன் ஆனா இன்று ஒரு இரவு என் சிநேகிதகிட்ட நான் சொல்லிட்டு தான் போ அன்று சொன்னது நீதானா சொல் பாத்தேடா இவன் நிலைமைய யாருக்கு முன்ன போய் மாமாண்ட சொல்றியா என்கிட்ட மோதல் அம்மா இவன் சொல்லுவேன் ஏய் அம்மா யார் தெரியுமா அம்மா யாரு 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 நினைச்சே லோப்பர் 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 சூப்பர் 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 ஏய் சூப்பர் 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 அம்மா அப்படில சொல்லாத அம்மா யார் ஆன்சராய் அஜி ஏய் டான்சராய் அதனால டான்சராய் டான்சராய் ஏய் என்னடி நீ சபதை எடுக்கற என்கிட்ட மோதலவலாம் இது எங்க நாடு திரும்ப எங்க நாடு ஏன்னா நாங்க எத்தனை பேர் ஒண்ணால வெச்சுக்கோ நான்றி ஆமா அஜி ஏய் யாரு பேச்சுல போல ஒரு நடக்கத்து முன்ன தலையில தொட்டு அவரே கூட தான் இருக்கற ஆமா அவங்க ஒண்ணு எப்படி மேல பட்டதுல அவ்வளவு பொத்திட்டு போயிட்டோம் சரியா பத்தினியா என்ன நீயா நீ பத்தினியோ அது எத்தினியோ நம்ம எத்தனை சொல்லுறப்பா நிஜமா பத்தினி ஆமா ஆமா தளபதியார் தொட்ட உடனே நான் யாரு சொல்றது ஆஞ்சநேயர் சத்தியமா சொல்றேன் ஆமா நான் பத்தினிட்ட பையன் ஆஞ்சநேயர் இறங்கி வந்து மாலை தூக்கு மாதிரி தூக்கி போறேன் என்ன ஆன வருதா என் வாழ்க்கை இவ கெடுக்க பாப்பா ஆமா இவ வாழ்க்கை நான் எப்படி கெடுக்க பாத்தீங்க உன் நாட்டுல வந்து நான் இருக்கிறமா என் நாட்டுல வந்து நீ இருக்கியா எங்க நாட்டுல 1000 நடக்குண்டி வச்சது ஒரு 750 நடக்கும் உன் யார் சொல்ல சொன்னாங்க ஏய் உண்மை சொல்றது பாரியே நான் சொல்றேன் கதை எப்படி பாக்குற பாரியா இப்ப நான் சொல்றேன் ஆமா இந்த கருவுக்காரனை யார் சொல்ல முடியும் என்னால முடியாது என்னால முடியாது அந்த கருவுக்காரன் யாருன்னு அம்மாவுக்கு தெரியும் என்ன என்னன்னு நினைச்சாவா சரி மாதிரி என் மன்னாடி பெரிய கிடைக்கு என் மன்னாடி கூட அவர் தேவை சித்தி கிடப்பான் என்ன அந்த லிஸ்ட் சேர்க்கிறேன் அது சோபால உட்காந்து சித்தானே இன்னும் அழகா இருக்கும் நீ லெஃப்ட் விட்டு ரைட் இதை 3 முதல்ல என்ன கண்ணு அங்கே நோக்குது நீ தான் நோக்கணும் அதெல்லாம் பயமுடா ஒண்டோ ஐயோ உன் வாயிட பாவி என் வாயின்னு சொல்ல வேண்டியதானே ஒண்ட வந்த வைக்கவோ ஆமா இவ என்ன ஓட நினைச்சா இவளை ஓட்டி நான் காட்டுறேன் போட்டுங்கிற ஆடை ஆபரணம் யாருக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் இந்த நாட்டை விட்டு போக முடியுமா முடியாது நீங்கள் எத்தனை வார்த்தை சொன்னாலும் சரி இந்த நாட்டை விட்டு என்னால போக முடியாது கணவரோட சேர்த்து கண்டிப்பா நாட்டுக்கு அண்ணின்னு சொல்றல இவ சரியான பண்ணிடாவா ஆமா ஆமா என் அண்ணின்னு சொல்லிட்டு இவ இங்க இருக்கல முடியாதே முடியாது முடியாதே வாயாடி வம்புக்காரி என்ன ஆனார் என்று தெரியவில்லை எங்கே போயிருக்கிறது உங்கள் வரவைதான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் போருக்கு சென்றீரே என்ன ஆனது பாபா மலைநாட்டுக்கு சென்றோம் மலைவழி கப்பமடம் கேட்டோம் கோடிக்கு வருந்தான் ஆனால் அவனை தோல்வியடை செய்து இப்பொழுது நாங்கள் வெற்றியோடு வந்திருக்கிறோம் உங்கள் வீரத்தை பற்றி நன்கு அறிவேன் வெற்றியோடு தான் வருவேன் என்று நான் நன்றாக அறிந்திருந்தேன் ஆமாம் நீ மட்டும் வந்திருக்கிறாய் என்னுடைய மகன் எங்கே பாபா விஜயனோ அங்கே இருவரும் நண்பர்கள் ஆகிவிட்டோம் அதனால் இந்த இரவு தங்கி உணவறிந்து விட்டு நாளை செல்லலாம் என்று சொன்னார்கள் ஆனால் நானும் எதிரி வீட்டில் நான் உணவருந்த மாட்டேன் என்று வேகமாக ஓடி வந்தேன் அப்படியா தவறு செய்து விட்டாயே நட்பை நாடி வந்திருக்கிறார் என்றால் நட்போடு இருக்க வேண்டும் தவிர அவரை எதிரியாக நினைக்க கூடாது சரி விருப்பமில்லை வந்திருக்கேன் ஆமா அமரா உன்னிடத்தில் சொல்லலாம் என்று நான் விருப்பப்படுகிறேன் ஆமா
என்ன ஒரு தயக்கத்தோடு ஒரு செய்தி சொல்ல போனது, என்ன நடந்தது? எப்படி சொல்வது என்றுதான் தெரியாமல் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன். நம்ம தான் சொல்லணும், சொல்லுங்க ஐயா. அப்படியா? ஆமா. அமலா, நீ இல்லாத நேரத்திலே அரண்மனையிலே நடக்க கூடாதெல்லாம் நடந்து விட்டதப்பா. ஆமா, என்ன சொல்றீங்க? என்ன நடக்க கூடாது நடந்தது? சொல்வதற்கு என் நாவே வரவில்லை. அமலா, உன்னுடைய தங்கை இருக்கிறாளே சாந்தி, அவருடைய வார்த்தையை பேசாதீர்கள், அவளை பற்றி எதையுமே பேசாதீர்கள். அவள் ஒரு தாசி தேசி என்று எனக்கு நன்றாக தெரியும். அவளை வறுவழியில் பார்த்து தான் சென்றேன், பார்த்து விட்டு தான் வந்தேன். ஆனால் அவளுக்கு நடந்தது அனைத்துமே எனக்கு தெரியும். அப்படியா? அமரா, என்னை தங்கையை அடித்து துரத்தி விட்டோமோ, என்ன செய்வார் என்று நான் நல்லதாய் பயந்து கொண்டிருந்தேன். அமரா, இப்படி ஒரு செய்தியை சொல்வாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் தங்கை பெற்றெடுத்து 2 முத்துக்கள் என்று நினைத்து, ஆனால் 3 பழுதடைந்தது என்று நான் நினைக்காமல் இருக்கிறேன். அமரா, மாமா, சரி, நான் என் நாட்டை விட்டு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது என்னுடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும். என் பொண்டாட்டி கூப்பிடுங்க. பொண்டாட்டி கூப்பிட்டு போனோம். என்ன இது, நீ பாட்டு திடீர்னு வந்து சொன்னா எப்படி? மாமா, என்னுடைய நாட்டு மக்கள் எவ்வளவு நாள் தான் நான் இல்லாம இருப்பாங்க? நீ யோசனை பண்ணாது பேசாதீங்க ஐயா. யார் யார் என்ன கஷ்டத்தில் இருப்பாங்களோ தெரியாதுங்க. அவங்க சூழ்நிலை தெரிஞ்சு பேசுறீங்க. ஏன் பொண்டாட்டி வீட்டு பார்த்துக்கு என்னடா சூழ்நிலை வேணும்? சொல்ல முடியாது. ஒரு கால் சொல்ல முடியாது சூழ்நிலை வரலாம். ஒரு கால் நான் ஒரு நூற்று வளர்க்கிற தமிழ் விட்டுங்க. அப்படி இல்லை, காவலனாக இருந்தாலும் பேசுகிறாய். தன்னுடைய மனைவி தங்கை இல்லை, இந்த தங்கை இல்லாமல் சோகத்தோடு இங்கு இருப்பதை விட தன்னுடைய நாட்டிற்கு செல்லலாம் என்று நினைக்கிறான். அவன் விருப்பம் பரவாயில்லை, இருந்தாலும் என்னுடைய மகளின் விருப்பத்தை கொஞ்சம் பொருளுக்கு சொந்தக்காரர் கேட்கிறாரு. எங்க வீட்டுக்காரா அவன் வந்தா எனக்கு என்ன வரல, எனக்கு என்ன கிடைக்குது? அதான் உனக்கு கை கழிச்சு விட்டுக்காரு. நீ வாங்கி காண வேண்டியதான். இல்ல அப்பா அப்பா கூப்பிட்டா உனக்கு மாலை கூடிய உன்னுடைய கணவர் வந்திருக்கிறார். தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்லலாம் என்று ஆவலோடு இருக்கிறார். ஆகையால் நீ போக. அப்பா, என்னமா நம்ம நாட்டை விட்டு நான் போடுமா? என்னால முடியாது. இவ்வளவு ஆவேசத்தோடு சொல்கிறாயே, நீயும் அவசரப்படுகிறாய். அவனும் இவ்வளவு நாட்களாக இருந்து விட்டால், சின்னஞ்சிறு வயது முதல் என்னை பிரியாமல் இருந்து விட்டால், இப்போது பிரிந்து செல்ல வேண்டும் என்றால் மன கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். பொருட்கள் வாங்கலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் செட்டில்மெண்ட் அவர் போனேன். உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். நம்ம நாட்டு மக்களை பிரிய மாட்டேன். இங்கே இருந்துடுறேன். நான் அந்த நாட்டுக்கு போல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நல்லதுலாம் நம்ம நாட்டில் நடக்கிறது அம்மா போத்தாலே. கணவனே கண் கண்ட தெய்வம் என்று போற்றக்கூடியவள் நம் தமிழ்நாட்டு பெண்கள். ஆகையால் கணவன் வீட்டுக்கு போகாம வேணும். ஏண்டா இதெல்லாம் யாரா கண்டுபிடிச்சாங்க? அதானே கல்லானால கணவன், புல்லானால புருஷன், இதெல்லாம் மாத்தண்டா. நாட்டில் ஏறி வச்சு போய்க்கிறாங்க. அதெல்லாம் இந்த காலத்துல கேள்வி நான் நடக்கலாம். ஏண்டா நீ இமேஜ் என்ன வருது இதெல்லாம் பார்த்தா? அதெல்லாம் நோட் பண்ணக்கூடாது. நோட் பண்ணக்கூடாது, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஆகாய வாணி என்போம், பூமா தேவி என்போம், காஞ்சியிலே காமாட்சி என்போம், மதுரை மீனாட்சி என்போம், காசி விசாலாட்சி என்போம். இவை அனைத்தும் பெண் தெய்வங்கள் என்று கூறுவோம். நீ பெண் குலத்தின் பொன் விளக்காக இருக்க வேண்டும். என்னுடைய மகள் எப்பொழுதும் கற்பு கருதியாக இருந்து கலங்கரை விளக்கமாக நின்று நிச்சயமாக எனக்கு நல்ல பேர் என்று கூறுவோம். ஆமாமா, என்ன சொம்ப புருஷனா கூட நான் போறேன். ஆனா இன்று ஒரு இரவு என் சிநேகிதகிட்ட நான் சொல்லிட்டு தான் அன்று சொன்னது நீதானா, என் உயிரே. கால் கால் என்ன கால்? நான் வந்ததிலிருந்து பாக்குறேன் எப்பவுமே எதுவுமே பேசாதோ. இன்னைக்கு என்ன காலு காலுன்னு கால் கேக்குறேன். இல்லைங்க, குழந்தை திடீர்னு நம்ம நாட்டுக்கு உங்க நாட்டுக்கு வரேன்னு சொல்லிச்சு. கால் வேற ஒரு கால் சரியா வரணும். வாய் மாதிரி வந்துச்சு, வாய் மாதிரி வந்துச்சு. அவரா குடிச்சாங்க. உன்னை கல்ல கட்டி கண்ட்ரோல் விட்டுருவேன். அப்ப
அப்பா கம்முன்னு இருக்க என் வயசு என்ன முடியாது இவ்வளவு பெரிய மனசு இல்ல என் நாட்டு மக்களை பெரிய மனசுல என் சிநேகிதி கிட்ட சொல்லாம நான் போனா அவங்களும் என்ன தவறா நினைப்பாங்க. இன்று ஒரு நாள் ஒரு இரவு நாளை ஒரு இரவுக்குள்ள எது வேணாலும் நடக்கலாம் ஐயா. என்னது? ஆமா ஆமா என்னது? அவங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம். இது யாரு நோண்டி காட்டுகிறேன் என்ன அவங்களுக்கு ஒன்றும் புரியல எனக்கு. அவங்களுக்கு நான் எனக்கு எதுவும் தெரியலையே. இல்லைங்க அவங்க சொந்த பந்தம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. திடீர்னு விட்டு போயிட்டாக்கா அவங்க எங்க போயிட்டாங்கன்னா ஐயா தான் கேள்வியா கேட்பாங்க. கவலையை விடு. இவ்வளவு நாள் இருந்து வச்சாய். இன்று ஒரு நாள் பள்ளி தோழிகள் இருக்கிறார்கள், கல்லூரியிலே படித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விட்டு பிரிந்து வர மனமில்லாமல் போடுகிறார். ஆகையால் இன்று ஒரு நாள் இருந்து நாளை தினமே செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருப்பது ஒரே மகள், ஒப்பற்ற மகள். இவளுக்கு சேர வேண்டிய செய்வது அத்தனையும் தயார் செய்ய வேண்டும். அத்தனையும் தயார் செய்து நாளை தினமே அனுப்புறேன். அப்படியா? கண்டிப்பா. உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுமா, அத்தனையே செய்வேன். நான் சென்று ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். ஒரு நாள் மட்டும் நான் எடுத்தது என்னுடைய நாட்டுக்கு என்னென்ன வேணுமோ செய்யணுமா? என்னமா வேணும் உனக்கு? என்ன பலகாரமா வேணும்? அப்பா என்ன உன் மனசு தாராளமான மனசு, ஏராளமான உள்ளம். ஒரே ஒரு பொண்ணு நீ நினைச்சா என்ன வேணாலும் செய்யறப்பா. ஆனா எனக்கு எது வேணும் அன்பு இருந்தா போதும்பா. அம்மா அறுசுவை கலைஞர்கள் இருக்கிற சமையல் கலைஞர்கள் அவர்களை வைத்து உனக்கு என்ன பலகாரம் வேண்டுமோ சரி அத்தனையே செஞ்சு வைக்கிறேன். பலகாரம் முக்கியமா? என்ன பலகாரம் இப்ப முக்கியமா? என்னப்பா என்ன எது முக்கியமோ அதாவது கேட்கணும். என்னன்னா வேணும் உனக்கு? சாமி இன்னும் அந்த காலத்திலேயே கிரியா பலகாரத்திலேயே எது வாங்க. தாய் வீட்டு கீரை எப்பவுமே யாருன்னா பாத்தீங்கன்னாக்கா தீபாவளிக்கு உங்க தாய் வீட்டுல இருந்து என்ன பலகாரம் வந்து கேட்பாங்க. அவங்க என்ன நகைப்பட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அக்கா தங்கச்சி எல்லாம் பலகாரம் கொடுக்கலையா? அப்படி என்ன பலகாரம் கொடுக்குறீங்க? 3 வருஷம் சுட்டு வச்ச பலகாரம் இன்னும் என் வீட்டுல அப்படியே இருக்கு. யாரும் வந்து வாங்கி போல அவன் வந்து வாங்கி பண்ண நான் என்ன பண்ணுவேன்? கெட்டு போகாத பத்திரமா வச்சுக்கிறேன் பாரு. பத்திரமா எப்படி வச்சுக்கிறேன்? பூச்சி மருந்து போட்டு வச்சுக்கிறேன். என்ன பலகாரம் பாரு. 2 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கு. மக்கள் போனாலும் எடுத்து விடலாம். திரும்பி உயிரோடு இருப்பாங்களா? அதுக்கு ஓட்டடே உருக்கே நாளைக்கு போயிருப்பா. அடிக்குது குளிரு. அது சரி அது சரி. குளிர் விட்டு போட முடியுது. சத்தியமா சொல்றேன் குளிர் விட்டு போ. அடிக்குது குளிர். அவன் என்ன வேலை பண்ணுறான்? அவன் கல்யாணத்தை வச்சுக்கிறான் மச்சாக்காரன். காய்ச்சவன் நகை தரட்டு பாட்டு போயிட்டாக்குறேன். அவரு அடிக்குது குளிர்ன்றாரு. இந்த வயசுல குளிர் ஏற்றிட்டு வரோம். உனக்கு தேவை கால் சவரம் தானே? கால் சவரம் நான் கொடுக்காம போக மாட்டேன். ஏமா நாட்டு விட்டு போறேன்னு சொல்லிட்டேமா? அம்மாவோட விட்டு விட்டா என் நிலைமையா வந்து சண்டத்துல அசிங்கமா தோணிய மச்சாக்காரன். நாளைக்கு தானே போக போறேன். நாளைக்கு கொடுத்துட்டு போறேன்டா. மறந்துட்டு போற மறக்க மாட்டேன். ஒருபோதும் என்ன மறந்துட்டு போறேன். ஒரு பொழுது உன்னை மறக்கவே மாட்டேன்டா. அதுக்காக போய் சாட்சிலா சொல்லிக்கிறேம்மா. என் மானத்தையே காப்பாத்துறேன், என் உயிரை காப்பாத்துறேன். உனக்காக கால் சவரம் கொடுக்காது கொடுக்கணும்டா. போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். காலையில டிஃபன் கிடைக்கும்டா. டிஃபன் வாங்கி தெரியா? கால் சவரம் நகை வாங்கி கொடுத்து டிஃபன் வாங்கி அப்படியே உனக்கு வேற ரொம்ப அதுதானே? ரைட். அது போதும் அது போதும் அது போதும்.